அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த காணொளி எதுக்கு பதிவு பண்ணுறேன்னா, நமக்கு இப்போ தேர்தல் வந்துட்டுருக்கு. நம்ம வீடு தேடி, நம்ம ரோடு தேடி, நம்ம ஊர் தேடி எல்லா அரசியல் தலைவர்களும் இப்போ வந்துட்டுருப்பாங்க. எனக்கு ஓட்டு போடுங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, நாங்கள் இது செய்வோம் அது செய்வோம்னு சொல்லிட்டு நம்ம வீடு தேடி வருவாங்க. தேவையில்லாமல் நீங்கள் போய் கூட்டமாக போய் அவங்க கூட்டத்துக்கு போகாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, கூட்டத்துக்கு போங்க. எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நம்ம நிறைய பிரச்சனையை தினம் தினம் பார்த்துட்ருக்கோம். மிடில் கிளாஸு, லோயர் மிடில் கிளாஸு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். அன்றாடம் ஓடிக்கிட்டு இருக்கோம். வீடுக்கு லோனு, டூ வீலருக்கு லோனு, பசங்க படிப்புக்கு லோனு அப்படின்னு நிறையா கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம அவங்க பின்னாடி போய் கூட்டத்தில் நின்று உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்கள் போகிறீங்க, பிரச்சாரம் செய்ய வராங்க, அங்கே வந்து நீங்கள் பேசுங்க. உங்கள்கிட்ட பேசணுங்க, நீங்கள் எங்களுக்கு என்ன செய்வீங்க, எங்களுக்கு இந்தந்த பிரச்சனைலாம் இருக்குது, இதை பண்ணி தருவீங்களா? எவ்வளோ பிரச்சனை இருக்குது நம்மளுக்கு, எந்த பிரச்சனையும் தீரல. ஸோ மக்களாகிய நம்ம வந்து அதை வந்து தெளிவாக அவங்கள்ட்ட கேட்கணும். சரிங்களா? கேளுங்க, ஒருத்தவங்களும் கேட்கணும், எல்லோரும் கேட்கணும். எங்களுக்கு இது வேணும், இது செஞ்சு கொடுங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வாழ்வாதாரம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, காலையில் எழுந்திருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். யாருமே வந்து சாதாரணமாக உல்லாச வாழ்க்கை வாழல, எவ்வளோ பிரச்சனையோடு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கூட்டத்துக்கு பின்னாடி ஓடாமல் கூட்டத்துக்கு முன்னாடி போய் அந்த தலைவர்கள் யார் வராங்களோ அவங்கள்ட்ட தைரியமாக பேசுங்க. உங்களுக்கு என்ன வேணும், நம்மளுடைய பிரச்சனை என்ன, அதை வந்து அவங்கள்ட்ட சொல்லுங்கள். இதை சொன்னாதான் நமக்கு நாளைக்கு நல்லது நடக்கும். எல்லோரும் வந்து நல்லது செய்வாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். நமக்கு என்ன நல்லது செய்யணும், நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றத நம்ம தெளிவாக அவங்கள்ட்ட பேசணும். இதுதான் சந்தர்ப்பம். ஓட்டு கேட்டு வருவாங்க, ஓட்டு போடுவோம், ஓட்டு போட்டு முடிஞ்ச உடனே அவங்க ஆட்சிக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் யாரையும் சந்திக்க நம்மளுக்கு வாய்ப்பு கிடையாது. இதுதான் நல்ல வாய்ப்பு. ஆட்சி செஞ்சவங்க, ஆட்சி செஞ்சிட்ருக்கவங்க, புதுசாக நாங்கள் ஆட்சி செய்ய போகிறோம், எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு வரவங்க யாராக வந்தாலும் நீங்கள் தைரியமாக போய் முன்னாடி பேசுங்க, கேளுங்க. நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் அவங்கவுங்களுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு பயம் வரணும். அந்த தைரியம் யார் இருக்குதோ அதை